இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ்லாம் வெளியே வரக்கூடிய காலகட்டம். அதே மாரி பழைய காதலாம் ரீஎன்ட்ரி கொடுக்கும். சில பேர் திருமணத்துக்கு பின்னாடி கூட காதல் மலரும்னுவாங்கல்ல. ஆஃப்டர் மேரேஜ் கூட இவங்களுக்குள்ள திடீர்னு வந்து ஒரு லவ் அஃபேர்லாம் போவாங்க. இதெல்லாம் உண்டு. நம்ம பார்த்த முதல் நாளே ஒரு பாட்டு பார்த்துருப்போம். கமலஹாசன் சார் காலையில மீட் பண்ணுவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அதனாலே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ற மாரி இவங்களுக்குள்ள அந்த வேகம் துடிப்புன்றது அதிகமா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கு. இதுல என்ன தெரியுமா, ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லட்டுமா? அந்த லவ் பண்ணும் போதேவும் கிஃப்ட் கொடுக்கறதுலேயே ஒரு ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல. ஆமாங்க. கோல்டு யாரெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்களா? நம்மால் வந்து கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து சிம்மத்தில் வந்திருக்குன்னா, நான் இப்படி தான் இருப்பேன், உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. மேம், இந்த 2026ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே எப்படி இருக்க போகுது? நிச்சயமா ரொம்ப சிம்ம ராசி அப்படின்னாலே சூப்பரான ஆட்கள் தான். கொஞ்சம் வேற மாதிரி ஆளுனாங்க அப்படின்ற மாதிரி. சூரியன் வந்து ரொம்ப பிரகாசம் இல்லையா, அதுக்கு ஈடு வேற எந்த கிரகமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் வந்து ஒரே ஒரு ஆதிபத்தியம். அவருக்கு அடுத்த வீடெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வீட்டில் தான் நான் மட்டும்தான்ப்பா அப்படின்ற மாதிரி 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் உண்டு. பட் இவங்க வந்து ரொம்ப தனித்துவம், யூனிக்னு சொல்லலாம். ஸோ இந்த யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, சூரியன்றது பயங்கரமான ஒரு வேகமான ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சிம்மத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ராசி பார்த்தீங்க அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல வருது. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க லக்னத்திலே கேது உட்கார்ந்துருக்காரு. ராசியிலே வந்து கேது தலைமையில கேது இருக்கு. அதே மாரி இவங்களுடைய ஒவ்வொரு கிரகத்தினுடைய மாற்றங்கள் வந்து இவங்களோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இவங்க கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா, வேகமா இருப்பாங்க, துடிப்பா இருப்பாங்க. எந்த ஒரு வேலைய செஞ்சாலும் சரி, அதில பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளு. டைம் பங்க்சுவாலிட்டி பார்க்கக்கூடிய நபர்கள். அதாவது நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த காரியத்த முடிக்காம நான் வெளில வரமாட்டேன். இமிடியேட்டா ஒரு சொல்யூஷனுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் செய்றேன் அப்படின்னா, எனக்கு அதில என்ன அங்கீகாரம்ன்றது உடனே இமிடியேட்டா. நம்ம பார்த்த முதல் நாளே ஒரு பாட்டு பார்த்துருப்போம். கமலஹாசன் சார் காலையில மீட் பண்ணுவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அதனாலே கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்ற மாரி இவங்களுக்குள்ள அந்த வேகம் துடிப்புன்றது அதிகமா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இவ்வளோ வேகமான ஆள் தாங்க எங்கள வந்து கேது வந்து சுருக்கி உட்கார வச்சிருக்காருன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த தன்மை நிறைய பேர் பார்ப்போம். இவங்களோட லவ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டோரியாவே சொல்லலாம். என்ன மாரி லவ் இருக்கும் அப்படின்னா, இவங்களோட 5ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா குரு. 5ஆம் இடம்ன்றது காதல குறிக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு சரியான மேட்ச் இதுதான்ப்பா. நீ ரொம்ப ஆணவம் பண்றியா? உன்ன அடக்கி ஆள்ற மாரி சேர்ந்து போலாம் அப்படின்ற மாரியான ஒரு நிலை வரும். குருன்றவர் எப்படின்னா வழிநடத்தக்கூடியவர். இந்த குருவும் சூரியனும் சேர்ந்தாங்கன்னா, அ இப்ப படங்கள்ல பார்த்துருப்போம். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுனோம்னா, அந்த ஆட்டமே வேற மாரி அப்படின்ற மாரி. ஸோ இவங்களுக்கு என்ன, இந்த குழந்தை பிறப்பு விஷயம் மட்டும் தான் டிலே ஆகும். அது ஒண்ணு தான். பட் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா இது இல்லாம கரெக்ட்டா கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கும். பெர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நம்மால் வந்து கரெக்ட்டா ஒரு பொண்ணு வந்து சிம்மத்தில வந்திருக்குன்னா, நான் இப்படி தான் இருப்பேன், உங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு ஓகேவா? அப்படின்ற மாரி இருக்கும். நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு புடிச்சிருக்கு. அதனால தான் உன்ன நான் விரும்பவே செய்றேன். நீ என்ன வேணா பண்ணுப்பா, நான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்க வீட்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கான ஒரு நிலையை கனெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள். கொஞ்சம் வேகமா இருப்பாங்க, துடிப்பா இருப்பாங்க. எல்லாத்தையும் ஆனா பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடிய நபர்கள். ஆனா, அந்த இடத்துல ஏறி இறங்க தெரியாது. எனக்கு வந்து நடிக்க தெரியாது. பொய் பேச தெரியாது. நான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் இருப்பேன். உங்க வீட்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இதுக்கெல்லாம் நீ ஓகேவா? அப்படி எப்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு பேசக்கூடிய நபர்கள்லாம் பார்த்துருப்போங்களேன். நம்ம ஜெய் சாரும் அஞ்சலி மேமும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. எங்கேயுமே போதும். பார்த்தீங்கன்னா, அந்த படத்துலலாம் அந்த மாரி தான் நடந்திருக்கும். உனக்கு ஓகேயா? நான் இப்படிதான். அப்படின்ற மாரி அவங்க எப்படி ஒரு தென்னாவட்டா பேசுவாங்க. அவங்க அப்பா கூட போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. கரெக்ட்டா அந்த மேட்ச் ஆகும். பொதுவாவே சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னா, அவங்க அப்பாலாம் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்லயோ அல்லது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருப்பாங்கன்றது மாரி ஒரு நிலையும் உண்டு. அப்ப வர்ற பையன் வந்து அ நீங்க அவர அடக்க முடியாது. பட் அவர அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஆளா இருப்பாரு. அந்த மாரி ஒரு சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட லைஃப் தான் அப்படிங்கிறது மாரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பர். 7ஆம் இடமே பார்த்தீங்கன்னா, சனியோட வீடு. ஸோ இவங்களுடைய 7ஆம் இடத்தினுடைய அதிபதி 8ல இருக்காரு. சனி இருக்காரு. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, 4, 5 கிரகம் ஒண்ணா உட்கார்ந்திருக்காரு. ஸோ நெறைய பேருக்கு வந்து இந்த குருவுமே சரி, இவங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 11ல லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கு. ஸோ ஓவரால் சூப்பர். நல்லதே நடக்கும். குரு பார்க்குறாருல்ல. குரு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கவலை கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி குரு இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ்லாம் வெளிய வரக்கூடிய காலகட்டம். அதே மாரி பழைய காதலாம் ரீஎன்ட்ரி கொடுக்கும். நிறைய பேருக்கு லவ் சக்சஸ் ஆகுறதுல பெரிய ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வீட்ல ஒத்துக்குவாங்களா? அதான் விஷயம். நம்ம வீட்ல ஒத்துக்க முடியாத ஒரு காதல் நமக்கு அமையும்.
ம். இந்த காதலா மோதலா அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் பீரியட்ல என்ன பண்ண போறேன்ற ஒரு குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய நபர்கள். முறையற்ற காதலா இருந்துச்சுன்னா மாட்டிப்பாங்க. முறையான காதலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பிரச்சனை இல்ல. இந்த மு அ திரும்ப சில பேருக்கு திருமணத்துக்கு பின்னாடி கூட காதல் மலரும்னுவாங்கல்ல. அது மாதிரி இந்த மேஷத்துக்கும் சரி. திருமணத்துக்கு பின்னாடி கூட காதல் மலரக்கூடிய நபர்களும் உண்டு. அதே மாரி தான் சிம்மத்துக்கும். ஆஃப்டர் மேரேஜ் கூட இவங்களுக்குலாம் திடீர்னு வந்து ஒரு இந்த லவ் அஃபேர்லாம் போவாங்களே இதெல்லாம் உண்டு. ஸோ இந்த டைம் பீரியட்ல இவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன் வந்து அத சொல்றோம் அப்படின்னா, கேது இருக்காரு. ம். கேது இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா, தலைமையில கேது இருந்தா நம்மள வச்சு செஞ்சு விட்டுருவாரு. ஸோ அதனால கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். பல பேருக்கு இதே ஃபர்ஸ்ட் டைம் தான் திருமணம் பண்ண போறோம் அப்படின்றப்போ, காதல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேற வேற ஜாதி, மதம் இது வந்து வீட்ல ஒத்துக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட காதல்கள் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம்ல உட்காந்து பேசி கொஞ்சம் பேரண்ட்ஸ வந்து கைட் பண்ணி, இல்ல எனக்கு இதுதான் நான் இந்த மாரி நிலையில நான் லாக் ஆயிட்டேன். எனக்கு இந்த லவ் புடிச்சிருக்கு அப்படிங்கிறத இவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸ்டார்ட்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெற்றோருடனுடைய சம்மதத்தோடு திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஆனா இவங்க பேசினாங்கன்னா, அத அப்படியே அவங்க புரிஞ்சுகிட்டு பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பட் அதுக்கான ஒரு அங்கீகாரத்த குடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த வேகம், துடிப்பெல்லாம் பார்த்து ஒரு பண்ண ஆளு தான். ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப மாறிட்டாரு. அப்படின்னு பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதியரும் உண்டு. ஸோ ம். இவரு இப்படிதாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படிதான் இருப்பாரு. தெரிஞ்ச விஷயம் தானே. சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா என்னன்ற தப்புன்ற மாரி இந்த டைம்ல பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி கூட அன்னைக்கு டேல கொஞ்சம் கான்வர்சேஷனுக்கு போனாங்க. ஒண்ணும் இல்ல. ரொம்ப சோகமா இருப்போம். திடீர்னு வந்து ஒரு குழந்தை நம்மகிட்ட வந்து பேசும்போது நம்ம எப்படி ஹாப்பியா வரோம்ல. கண்டிப்பா. அது மாரி இவங்களுக்கு புடிச்ச விஷயத்த அவங்க செய்யும்போது அவங்களுடைய மனநிலை அப்படின்றது ஹாப்பியா இருக்கும். நீங்க என்னதான் வந்து ஆணவம், திமிரு எல்லாத்தையும் தலையில கட்டி வச்சு கொண்டு போறது கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. சிம்மத்தில பிறந்தவங்கள பொறுத்தவரைக்கும், என்னுடைய கர்வம், எனக்கான சுயமரியாதை, திமிரு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த டைம்ல அதெல்லாம் ஏற கட்டிட்டு, என்னோட லைஃப் பார்ட்னர், என்னுடைய லவ்வருக்காக நான் இறங்கி போறேன் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, ஏன்னா இந்த டைம் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்ந்து போறாங்களோ, நான், எனக்கான அங்கீகாரம் நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்த இறக்கி வைக்கிறாங்களோ, அகந்தை. அகந்தை இறக்கி வைக்கிறாங்களோ, இந்த டைம் சக்சஸ். கண்டிப்பா. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு. 7ஆம் இடத்துல தான் எல்லா கிரகமும் உட்கார்ந்திருக்கு. எனக்கு எல்லாமே சரவுண்டர்ப்பா. என் ஒய்ஃப் பார்த்துக்கட்டும். என் லவர் பார்த்து எது பண்ணாலும் ஓகே. இந்த டைம்லலாம் வந்து அந்த பார்ட்னருக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம டவுன் ஆயிக்கணும். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வர காலம் சூப்பர். சக்சஸ் தான். அதுல எதுவும் மாற்றம் இல்ல. அ நான்ற எண்ணத்த மட்டும் ஏன்னா இவர் இந்த இடத்தினுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் 7ல உட்கார்ந்து தன்னோட வீட்ட பார்க்குறார். பல பேருக்கு சக்சஸ் கிடைக்கும். ம். நிச்சயமா லவ்ல சக்சஸ் உண்டு. பட் ஆனா, அந்த எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. கர்வத்த இறக்கி வச்சுட்டோம்னா, சரவுண்டர் ஆயிட்டோம். எப்பா நீ தான்ப்பா கடவுளே சரணாகதி நம்ம எப்படி போவோம்? ஆமா. என் கைக்கு மேல் ஒண்ணுமே இல்ல. நீ தான் அப்படிங்கிற மாரி நிலைக்கு போயிட்டாங்கன்னா, லவ் சக்சஸ். முறையற்ற திருமணமா இருக்கு. காதல் திருமணம் தான். பட் எங்க குடும்பத்தில வந்து ஒத்துவே வராது. எங்களுடைய கேஸ்ட்டுக்கு அவங்க கேஸ்ட் ஒத்து வராது. இந்த மாரி ஸ்ட்ரகிள் போராட்டம் இருந்தா கூட இந்த டைம்ல ஒரு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. மேம் இந்த 2026ல அவங்க ப்ரப்போஸ் பண்ண போறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? என்ன கலர் உடை அணிஞ்சுட்டு போலாம்? இதுல என்ன தெரியுமா? ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லட்டுமா? அந்த லவ் பண்ணும்போதேவும் கிஃப்ட் குடுக்கறதுலயே ஒரு ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல. ஆமா. கோல்டு யாருனா கிஃப்ட் குடுப்பாங்களா? இருக்கிறவங்க குடுப்பாங்க. இருக்கிறவங்க குடுப்பாங்க. இவங்கலாம் தங்கத்துக்கே தங்கமான்றப்போ ஏன்னா இவங்களோட 5ஆம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா, குருவா இருக்கிறனால, இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம்லாம் எடுத்தோனே கரெக்ட் பண்றதுன்றத விட, அந்த அளவுக்கு உயர்வான பொருள கூட பெருசா பார்க்காம, எனக்கு புடிச்சவங்களுக்காக புடவையும் புடிச்சவங்களுக்கு வாங்கி அவ்வளோ குடுக்குறது. தூரம் பண்றேன் அப்படிங்கிற நிலையில இறங்கி பண்ணக்கூடிய நபர்கள், இன்னைக்கு வைக்கிற விலைக்கு வாங்க முடியாதுப்பா. அதனால கண்டிப்பா உனக்கு நான் என்னைக்கு நல்லா சம்பாதிக்கணும் அன்னைக்கு பெருசா தரேன். கோல்டாவே தரேன். கோல்டுக்கு நிகரான ஒரு விஷயத்த உனக்கு இன்னைக்கு தரேன்ற மாரி தரக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா சில சின்ன சின்ன விஷயம் தானே ஒரு சந்தோஷத்த குடுக்கும். ம். அ இன்னும் ஒரு வார்த்தை மேல போய் சொல்லணும்னா, நானே உனக்கு கிடைச்சுட்டேன்ப்பா. இதுக்கு மேல என்னப்பா இருக்க முடியுன்ற அளவுக்கு ரொம்ப ஹேப்பியா அந்த கான்வர்சேஷன் வேற மாரி இல்லையா? இருக்கிறதுலயே நான் தான் உனக்கு பெரிய கிஃப்ட். என்ன விட உனக்கு ஏதாவது பெரிய கிஃப்ட் இருக்க முடியுமா? இந்த மாரி பேசி கரெக்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் நம்ம சிம்மத்தில பிறந்தவங்க உண்டு. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னாங்க, அ ஒரு வேலை அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். ம். உங்களோட பார்ட்னருக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. இது இவங்க அந்த அவங்களுக்கான டைம்ல ஸ்பெண்ட் பண்றதும் சரி, நான் கராரா இருக்கேன். பட் ஆனா என்ன புரிஞ்சுகிட்டு எந்த இடத்தையும் விட்டு குடுக்கல. அவங்க வீட்டுக்கிட்டயும் விட்டு குடுக்கல. யார்கிட்டயும் விட்டு குடுக்கல. நான் உனக்காக நான் இருக்கேன்டா. நீ என்ன வேணா பண்ணு. நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வரேன். நான் என்ன பண்ணுமோ நான் சொல்லு, நான் செய்றேன் அப்படின்ற ஒரு ஒரு அந்த அந்த ஃபோர்ஸ் குடுக்குறாங்க. அந்த நம்பிக்கை குடுக்குறாங்க. அத விட வேற என்ன வந்துர முடியும்? ம். அப்படிங்கிற இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனே இதுதான். இவங்க மேல இவங்க வச்சிருக்க பாசத்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா அ முத்தழகு படம் பார்த்துருக்கோம். ம். பருத்தி வீரன். பருத்தி வீரன் படத்துல பார்த்துருக்கோம். அது மாதிரி அ அசைக்க முடியாத ஒரு காதல் அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. இவங்கட்ட இவங்களுக்கு ஈடு வேற யாருமே இல்லன்ற அளவுக்கான ஒரு அங்கீகாரத்த உங்க கையில புடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கு. இவங்க என்ன மாரின்னா, கோல்டு வேணும்னா கோல்டு குடுக்கலாம். குழந்தை பொம்மை இருக்குல்ல, யானை பொம்மை, குழந்தை பொம்மை இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கிஃப்ட்டா குடுக்குறது. இப்பலாம் பார்க்குறோம். இந்த லைட்டிங்லேயே வந்துட்டு
ரொம்ப கார்ட்டூன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கார்ட்டூன்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் அவங்க வந்து பரிமாறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நிலை உண்டு. அதே மாதிரி ஆர்ட்டில் நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய தன்மை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதிகபட்சம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னா கோல்டு. கோல்டுக்கு நிகராக இருக்கக்கூடிய அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய மனசு. கோல்டுக்கு நிகரான மனசு இல்லை, அதை விட பெரிய விஷயம் தான். பட் அதை கொண்டு போய் கொடுக்குறதுன்றது ரொம்ப ஆத்மார்த்தமா ஒருத்தன் இறங்கி போறான்றது சாதாரண விஷயம் இல்லை. வெளியில வந்து திமிரா இருக்கோம்ப்பா, நாங்க கெத்தா இருக்கோம், உங்ககிட்ட நான் காலடியில இருக்கேன்ற ஒரு சரௌண்டர் ஆகிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கு மேல வேற என்ன அந்த மணிக்கு கிஃப்டா இருக்க முடியும் இல்லையா? ஒருத்தன் வந்து தன்னுடைய தலைக்கணத்தையே இறக்கி வச்சுட்டு நீ தான் என் உலகம்னு வாழ்றது வர்றேன்றதை விட ஏதாவது கிஃப்ட் இருக்க முடியுமா? கண்டிப்பா. நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு கலரும் சரி, ஒரு கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிறது, ஒரு மாதிரி அந்த ஷேர்டட் இருக்க மாதிரி கூட ஓகே. ஸோ இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு இவங்க அன்னைக்கு டேவை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். கிஃப்ட் கூட சரி, இந்த மாதிரியான கலர்ஸ் இருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துக்கிறது ரொம்ப சூப்பர். கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக அழகா விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி மேம்.